ஹலோ கைஸ், சற்று முன் வந்த அண்மை தகவல் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆண்டு நடைபெறும் T20 உலகக்கோப்பை போட்டிக்கு தயாராகும் விதமாக தற்போது பல அணிகள் ஈடுபட்டு வராங்க. மேலும் அடுத்த ஆண்டு நடைபெறும் T20 உலகக்கோப்பை போட்டி USA நகரங்களிலும் வெஸ்ட் இண்டீஸ் மாகாணங்களிலும் நடைபெறும்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, தற்போது நடப்பு சாம்பியனான இங்கிலாந்து அணி வெஸ்ட் இண்டீஸ் பயணம் மேற்கொண்டு அங்கு 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி 2-3 என போராடி தோல்வியடைந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆண்டு நடைபெறும் T20 உலகக்கோப்பை போட்டி வெஸ்ட் இண்டீஸ் மாகாணத்தில் நடைபெறதுனால தற்போது அந்த அணி புதிய யூகங்களை தீட்டி வருது. இதனுடைய முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா, தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணியுடைய அதிரடி ஆட்டக்காரரான ஆல்ரவுண்டர் கிரன் பொலார்ட் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து அணியுடைய கோச்சாக தற்போது T20 உலகக்கோப்பைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் இண்டீஸ் நாடுகளை பற்றியும் அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை பற்றியும் பிச் கண்டிஷன் பற்றியும் பற்றியும் நன்றாக தெரிந்தவர் தான் கிரன் பொலார்ட். இவர் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னதாக வெஸ்ட் இண்டீஸ் அணியுடைய கேப்டனாகவும் செயல்பட்டிருக்காரு. குறிப்பாக T20 போட்டிகளில் அதிரடியாக செயல்படும் கிரன் பொலார்ட் இதற்கு முன்னதாக ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக 6 பந்துகளில் 6 சிக்ஸர்களை விளாசி யுவராஜ் சிங்குடைய சாதனையை சமன் செஞ்சிருந்தார். இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா தற்போது இங்கிலாந்து அணி அவரை T20 உலகக்கோப்பைக்கு கோச்சாக நியமிச்சிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது வரவிருக்கும் T20 உலகக்கோப்பை போட்டியில் நடப்பு சாம்பியனான இங்கிலாந்து அணி சிறப்பாக செயல்பட வாய்ப்புள்ளதாக கிரிக்கெட் நிபுணர்கள் தற்போது தகவல்களை தெரிவித்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா தற்போது பல இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு T20 உலகக்கோப்பைக்கு தயாராகும் விதமாக செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சொந்த மண்ணில் விளையாடும் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் பார்த்தீங்கன்னா ஆண்டர் ரசூல், ஜாசன் ஹோல்டர், நிக்காலஸ் புரன், ஷிம்ரன் ஹெட்மேயர் போன்ற பல அதிரடி ஆட்டக்காரர்களை வெகு நாட்களுக்கு பிறகு மீண்டும் அவங்களுடைய அணியில் சேர்த்து இங்கிலாந்துக்கு எதிரான T20 போட்டிகளில் விளையாடி வந்திருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா தற்போது வரவிருக்கும் T20 உலகக்கோப்பை போட்டியிலும் அதிகபட்சமாக வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்த அணியை கொண்டே களமிறங்குவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது நடப்பு சாம்பியனான இங்கிலாந்து அணிக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணியுடைய முன்னாள் கேப்டன் கோச்சாக நியமிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து அணிக்கு பெரும் பலத்தை ஏற்படுத்தும்னு தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.